ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிக்கு தேவையான முக்கியமான டாபிக் தான் யூனிட் 9ல் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சியும் திட்டங்களும் பார்க்கலாம். இந்த யூனிட் 9ல் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பொது தேர்தல் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 11th புக்கில் இருக்க தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அந்த லெசன் ஃபுல்லாக தான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க பார்க்கலாம். யூனிட் 9 தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951 நடந்துச்சு. 1951 அக்டோபர் 25 ஸ்டார்ட் ஆகி 1952 பிப்ரவரி 21 முதல் நடந்துச்சு. ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. பிரிட்டிஷ் இந்தியான்னு வந்தால் 1920, இந்தியாவின் முதல் பொது தேர்தல்னால் 1951. நெக்ஸ்ட்டு பொது தொகுதிகள். அப்போ நடந்த தேர்தலில் மொத்த பொது தொகுதிகள் 489 இருந்துச்சு. அதில் வெற்றி பெற்றது 364 தொகுதிகளில் இந்திய தேசிய காங்கிரஸ். அப்புறம் தனிநபர் ஆட்சி. தனிநபர் ஆட்சி சவுதி அரேபியா வடகொரியாவில் தான் நடைபெறுது. சிறு குழு ஆட்சி சீனா, வடகொரியா, ரஷ்யாவில். முடியாட்சி பூடான், ஓமன், கத்தாரில். உயர்குடியாட்சி இங்கிலாந்து, ஸ்பெயினில் தான் உயர்குடியாட்சி நடக்குது. குடியரசு அரசு எங்கெல்லாம்னா இந்தியா, ஆஸ்திரேலியாவில் தான் குடியரசு அரசு நடக்குது. நெக்ஸ்ட்டு டெமோகிராஃபி அப்படின்னா கிரேக்க சொல், குடியரசு அப்படின்னா லத்தீன் சொல். குடியரசு என்ற வார்த்தை பயன்படுத்திய முதல் ஆண்டு கிமு 500வது ஆண்டில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. மக்களாட்சி மக்களாட்சி ஏதேன்ஸு 2500க்கு முன்பே தோன்றியது. முதல் நாடு எது அப்படின்னா ரோம் தான். குடியரசு என்ற வார்த்தை பயன்படுத்திய முதல் நாடு ரோம் தான். ஆண்டு கிமு 500. மக்களாட்சி ஏதேன்ஸ் மக்களாட்சி ஏதேன்ஸ் அப்படிங்கிறது 2500க்கு முன்பே தோன்றியது. நெக்ஸ்ட் நேரடி மக்களாட்சி எங்கே நடக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில். இந்திய நாடாளுமன்ற காலம் 1921 1927. மறைமுக மக்களாட்சி நடைபெறும் நாடுகள் இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா. இன்னொரு நாடு இங்கே வரணும் வியூவர்ஸ், அது என்ன நாடுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறைமுக மக்களாட்சி நடைபெறும் நாடுகளில் 4 நாடுகளில் ஒரு நாடு நான் எழுதலை, அது எந்த நாடுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் ஒரு டைம் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். மறைமுக மக்களாட்சி நடைபெறும் நாடுகள்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்னை மாகாணம் 1801 தான் உருவாக்கப்பட்டது. சென்னை மாகாணம் 1801 உருவாக்கப்பட்டது. சென்னை மாகாணம் உள்ளடக்கிய பகுதிகள் என்னென்ன பகுதிகள் அப்படின்னா ஆந்திரா, கேரளாவின் மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிசாவின் வடப்பகுதி, அப்புறம் லட்சத்தீவு, இதெல்லாம் தான் சென்னை மாகாணம் உள்ளடக்கிய பகுதிகள். இது சென்னை மொழி அடிப்படையில் பிரித்த போது சென்னை மாகாணம் 13 மாவட்டங்கள் தான் இருந்துச்சு. சென்னை மாகாணம் மொழியின் அடிப்படையில் பிரித்த போது 13 மாவட்டங்கள் இருந்தன. அறிஞர்கள், தமிழர் அல்லாதோர், ஆரியல் அல்லாத தமிழ் பேசுபவர்களை அடையாளம் கண்டுகொள்ள பயன்படுத்தப்பட்டது டேஸ் என்ற வார்த்தையால் தான். என்ன வார்த்தைனா திராவிடன் அப்படிங்கிற வார்த்தையினால் தான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் 1801 சென்னை மாகாணத்தில். நெக்ஸ்ட் 1801 சென்னை மாகாணத்தில் இருந்த மொழிகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு. இந்த 5 மொழிகள் தான் 1801 சென்னை மாகாணத்தில் இருந்த மொழிகள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு தான். இந்திய கலாச்சாரம் என்பது ஒரே மாதிரியான தன்மை கொண்டது அல்ல என்றும் புத்த, திராவிட மரபுகள் கூட இருந்தன என்றும் நிரூபித்த ஆய்வாளர்கள் அப்படின்னா
பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸும் 1816, ஜேம்ஸ் பிரின்சிபே அப்படிங்கிறவர் 1837, கால்டுவெல் வந்து 1856 சொல்லியிருக்காங்க. இவங்க தான் நிரூபித்த ஆய்வாளர்கள். யார் யாருன்னா பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் 1816, ஜேம்ஸ் பிரின்சிபே 1837, அப்புறம் கால்டுவெல் 1856. இவங்க தான் இந்திய கலாச்சாரம் என்பது ஒரே மாதிரியான தன்மை கொண்டது அல்ல என்றும் புத்த திராவிட மரபுகள் கூட இருந்தன என்றும் நிரூபித்த ஆய்வாளர்கள். நெக்ஸ்ட், மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலே. சென்னை வாழ் மக்கள் சங்கம் 1852, கங்காலுகலட்சுமி நராஸ் தான் அவங்க தொடங்கினவங்க. சென்னை வாழ் மக்கள் சங்கம் 1852. 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு நிறுவியவர்கள் யார் அப்படின்னா TM நாயரும் தியாகராஜர் சி நடேசனார் தான் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படிங்கிற கூட்டமைப்பை நிறுவியவர்கள் 1916. அப்புறம் 1919 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்ததன் மூலம் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. மாகாணங்களில் 1919 தான் இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதன் வந்ததன் மூலமாக தான் முதல் பொது தேர்தல் நடைபெற்றிருக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில். அதுதான் 1920. 1920 தான் நீதி கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அப்போ வந்து முதலமைச்சராக இருந்தவர் சுப்பராயலு தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு நீதி கட்சியில். 1921 1937 வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்திருக்கு. எதுனா நீதி கட்சி தான். சென்னை மாகாணத்தில் இந்து சமய அறநிலைய வாரியம் அமைத்த கட்சி எதுனா நீதி கட்சி தான் 1926. இதெல்லாம் நீதி கட்சிகள் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சென்னை மாகாணத்தில் இந்து சமய அறநிலைய வாரியம் அமைத்த கட்சி எந்த கட்சின்னு கேட்டால் நீதி கட்சி. ஆண்டு வந்து 1926. தேவதாசி முறையை ஒழிக்க முயற்சித்தவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான். மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்த கட்சி எது அப்படின்னா நீதி கட்சி தான். இது நல்லா பார்த்துக்கோங்க. மதிய உணவு திட்டத்தை பரிசோதிக்கிற முறையில் கொண்டு வந்த கட்சி எதுனா நீதி கட்சி. இதெல்லாம் தான் திட்டங்கள். தமிழக அரசியல் வளர்ச்சியில் கொண்டு வரப்பட்ட நீதி கட்சியின் மூலமாய் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் இதுதான். அப்புறம் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்ததும் நீதி கட்சி தான். இது 1921. ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த கொஸ்டினில் நான் சொல்லியிருக்கேன். 21 வயசில் பெண்கள் வந்து வாக்களிக்க புறப்பட்டாங்கன்னு சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த கட்சி எதுனா நீதி கட்சி தான். இதுதான் வந்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சிக்கு ஒரு வித்திட்டதுன்னு நீதி கட்சி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் தான் இது எல்லாமே. பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தது நீதி கட்சி 1921. நீதி கட்சி கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன. நீதி கட்சியில் கூட்டுறவு சங்கங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் மிராசுதாரர்கள் முறை ஒழிக்கப்பட்டிருக்கு. நீதி கட்சி ஆட்சியில் மிராசுதாரர்கள் முறை ஒழிக்கப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. எப்போன்னா நீதி கட்சியின் ஆட்சியில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. ஆண்டு 1929. அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1929. ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1925. இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் நீதி கட்சி ஆட்சியில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு. நீதி கட்சி ஆட்சியில் நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. அப்புறம் இந்தி மொழியை வந்து கட்டாய பாடமாக்கப்படுவதை எதிர்த்த தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து
வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என கூறியவர் யார் அப்படின்னா பெரியார் தான். இந்த கூற்று நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியை கட்டாய பாடமாக்குவதை எதிர்த்து தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி தான் இது அப்படின்னு கூறியவர் யாருன்னா தந்தை பெரியார். இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சி என கூறியவரும் பெரியார் தான். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றார் என்பதால் சிறை பறவை என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். 15 ஆண்டுகளில் 23 முறை, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றார் என்பதால் சிறை பறவை என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டவர் தந்தை பெரியார். பெரியார் சிறையில் இருந்து நீதி கட்சியின் தலைவராக தேர்வான ஆண்டு. அப்போ சிறையில் இருந்த போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்வாயிருக்காரு தந்தை பெரியார். அந்த ஆண்டு 1938. பெரியார் சிறையில் இருந்து நீதி கட்சியின் தலைவராக தேர்வான ஆண்டு 1938. நெக்ஸ்ட், நீதி கட்சி எந்த ஆண்டு தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை இயற்றியது? 1938 தான். அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 38 பெரியார். நீதி கட்சியின் தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை இயற்றியது 1938. பெரியார் சிறையில் இருந்த போதே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டும் 1938. சுயமரியாதை இயக்கம் 1925 தான் உருவாக்கப்பட்டது. அது பெரியார் தான் தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினவர் தந்தை பெரியார் 1925. 1929 வீழ்ச்சி ஆயிடுச்சு. சுயமரியாதை இயக்கம் வீழ்ச்சி அடைந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கம் வீழ்ச்சி கண்ட ஆண்டு 1929. பெண்கள் மாநாடு பெரியார் என்ற பட்டம், பெண்கள் மாநாட்டில் தான் பெரியார் என்ற பட்டம் தந்தை வி.வே.ராவுக்கு, தந்தை பெரியாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது நவம்பர் 1938 தான். நவம்பர் 1938 தான் பெரியார் என்ற பட்டம் பெண்கள் மாநாட்டில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்புறமா செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு முதல்ல நடந்தது 1929. செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு ஃபஸ்ட்டு செங்கல்பட்டில் தான் நடந்திருக்கு சுயமரியாதை மாநாடு. அது 1929. 1937 அந்த கட்சியுடைய முதலமைச்சர் சிஎம் யாருன்னா ராஜாஜி அவர்கள். நெக்ஸ்ட், இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராஜாஜி தான். இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராஜாஜி அவர்கள். பொது உடைமை கட்சி உருவான ஆண்டு 1925. சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டவர் யாருன்னா சிங்காரவேலர். சிங்காரவேலர் தான் சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டவர். ராஜாஜியின் முக்கிய சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னா, அவரும் சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு சிஎம் ஆனதுக்கப்புறம். என்னென்னா, முதன்மையான மதுவிலக்கு, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவு தடை நீக்கம், இந்தி மொழி கட்டாயம் பள்ளியில் அறிமுகம் செய்தவர் யாருன்னா ராஜாஜி தான். இந்தி மொழி கட்டாயம் இதெல்லாம் ராஜாஜியின் முக்கிய சீர்திருத்தங்கள். இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த ஆண்டு 1937, அப்புறம் 1965. முதலமைச்சர்கள் டேட் போட்டு கொடுத்துருந்தாங்க, அது எழுதியிருக்கேன். சுப்பராயலு 1920 1921 வரை முதலமைச்சர் யார் தமிழ்நாட்டுக்குன்னா சுப்பராயலு. அப்புறம் 1921 1926 30 வரைக்கும் சுப்புராயன். அப்புறம் பி. முனுசாமி 1930 1932 வரை. அப்புறம்
பொப்பிலி ராஜா அவர் வந்து 1932 இருந்து 1937 வரை முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்புறம் பனகல் ராஜா தான் 1921 இருந்து 1926 வரை முதலமைச்சராக இருந்தவர் பனகல் ராஜா. பிடி ராசன் வந்து 1936 முதலமைச்சராக இருக்கார். கேவி ரெட்டி வந்து 1937, சி ராஜாஜி வந்து 1937 இருந்து 1939 வரை முதலமைச்சராக பதவி வகிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1944 சேலமில் திராவிட கழகம் என நீதி கட்சி வந்து சேலமில் நடந்த கூட்டத்தில் தான் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்திருக்காங்க. திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழக்கமிட்டவர் யாருன்னா பெரியார் தான். 1944 சேலமில் தான் திராவிடர் கழகம் என நீதி கட்சியின் பெயரை மாற்றம் செய்திருக்காங்க. தீர்மானம் கொண்டு வந்தவர் யாருன்னா அண்ணாதுரை, சிஎன் அண்ணா தான் தீர்மானம் கொண்டு வந்தவர். திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழக்கமிட்டவர் யாருன்னா தந்தை பெரியார். 1965 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுப்பு டேஸின் படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டுருச்சு. 313 படி சட்ட உறுப்பு ஆர்டிக்கல் 313 படி தான் இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்ட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 313வது ஆர்டிக்கல் தான். 1965 ஜனவரி 26 தான் இந்திய அரசியலமைப்பு சட்ட ஆர்டிக்கல் 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அந்த நாளை 1965 ஜனவரி 26 திமுக வந்து துக்க தினமாக அனுசரித்தது. ஏன் அப்படின்னா அந்த நாளில் தான் வந்து இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டுருச்சு இல்லையா. அதனால் திமுக வந்து திராவிட கழகம் வந்து அந்த நாளை துக்க தினமாக அனுசரித்தாங்க. நெக்ஸ்ட் அறிஞர் அண்ணா திராவிடர் கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த ஆண்டு. திமுக அதாவது அண்ணா வந்து திராவிட கழகத்தை நீதி கட்சி தான் திராவிட கழகம்னு மாற்றினாங்க இல்லையா, அதுலேருந்து பிரிஞ்சு வந்து தான் திமுகவை ஆரம்பிச்சிருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த ஆண்டு திரு அண்ணா அவர்களால் 1949 செப்டம்பர் 17. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை. சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திரு காமராசர் அவர்கள். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை. சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை அப்படின்னு சொன்னவர் காமராசர். சமூக கல்வி பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு அளிக்கும் முதல் நாடாளுமன்ற சட்ட திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. சமூக கல்வி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு அளிக்கும் முதல் நாடாளுமன்ற சட்ட திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. இது வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தான் இங்கேயும் இருக்குது. ஆளுநர் ஆட்சி 1946 அக்டோபர் 20 ஏப்ரல் 30 வரைக்கும். பிரகாசம் 1946 1947 வரைக்கும் 1 வருடம். ஓபி ராமசாமி 1947 49 அவர் 2 வருடம். பிஎஸ் குமாரசாமி ராஜா 1949 52 வரை 3 வருடம் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்புறம் சி ராஜாஜி 1952 54. அது இல்லாமல் 37 39 வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. அது வந்து முன்னாடி நீதி கட்சியின் ஆட்சியில் தான் இருந்திருக்காரு. இது வந்து இப்போ வந்து அதுக்கப்புறமா நடந்ததில் ராஜாஜி 1952 54 வரை முதலமைச்சராக இருந்திருக்காரு.
காமராசர் 1954 இருந்து 1957 வரை, இதில் ஒரு 4 வருடம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருடம், டோட்டலாக 9 வருடம் காமராசர் முதலமைச்சராக இருந்தார், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக. இது ஒரு டைம் குரூப் 4 டிஎன்பிசியில் குரூப் 4 ஒரு டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பக்தவச்சலம் 1963 67 வரைக்கும். அப்புறம் அண்ணாதுரை 1967 69 வரை. அப்புறம் மு கருணாநிதி அவர்கள் 1969 71 வரை. அப்புறம் 71 76 வரை முதலமைச்சராக இருந்திருக்காரு. குலக்கல்வி என்ற கல்வி முறை அறிமுகம் செய்தவர் ராஜாஜி. குலக்கல்வி என்ற கல்வி முறை அறிமுகம் செய்தவர் ராஜாஜி. தண்டி யாத்திரை பற்றிய கருத்து சொன்னவர் யாருன்னா அருந்ததி ராய். தண்டி யாத்திரை பற்றியதான கருத்தை சொன்னவர் யாருன்னா அருந்ததி ராய். காமராசர் ஆட்சியில் முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு இதில் இருக்கு பார்க்கலாம். காமராசர் ஆட்சியின் முக்கிய சிறப்பு அம்சங்கள். ஆட்சி காலம் 1954 இருந்து 1963 வரை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. 1954 1963 9 வருடம். இது ஒரு டைம் குரூப் 4 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். தொடக்க கல்வி திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தவர் காமராசர். குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார். பள்ளிகளின் எண்ணிக்கையை உயர்த்தினார். பல அணைகளை கட்டி நீர்ப்பாசன வசதியை உயர்த்தினார். நிறைய தொழில் பேட்டைகளை அமைத்தார். மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தார். மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவரும் காமராசர் தான். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே காமராசர் ஆட்சியின் முக்கிய சிறப்பு அம்சங்கள். நெக்ஸ்ட்டு, காங்கிரஸ் கட்சி தோல்வி, திமுக வெற்றி அடைஞ்சிருச்சு எப்போன்னா 1967. சிஎன் அண்ணாதுரை ஆட்சியின் முக்கிய திட்டங்கள் என்ன அப்படின்னா அனைத்து ஏழைகளுக்கும் வீட்டு வசதி செய்து கொடுத்துருக்காரு. சிஎன் அண்ணாதுரை ஆட்சியின் முக்கிய திட்டங்கள் அனைத்து ஏழைகளுக்கும் வீட்டு வசதி. படியரசி திட்டத்தின் மூலம் உணவு பாதுகாப்பிற்கு முன்னோடியாக இருந்தது. படியரிசி திட்டத்தின் மூலம் உணவு பாதுகாப்பிற்கு முன்னோடியாக இருந்துச்சு. குடிசை மாற்று வாரியம் அமைத்தது யாருன்னா சிஎன் அண்ணாதுரை ஆட்சியில் தான் குடிசை மாற்று வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. சிஎன் அண்ணா மெட்ராஸ் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தது. அண்ணா மெட்ராஸ் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு 1969. அண்ணா ஆட்சியில் முக்கிய சாதனைகள் என்னென்ன அப்படின்னா 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை தேசியமயமாக்கியது அண்ணா ஆட்சியில் முக்கிய சாதனை. கல்வி கட்டண விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. பல்கலைக்கழகம் தொழிற்கல்விகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ணா ஆட்சியில் தான், அறிஞர் அண்ணா ஆட்சியில் 2வது உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. திருமண சட்டம் இயற்றப்பட்டது இவருடைய ஆட்சியில்தான். அப்புறம் தமிழகத்தில் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியதும் அண்ணா அவருடைய ஆட்சியின் சாதனை. படி அரிசி 1 ரூபாய் என்ற விலையில் திட்டம் அறிமுகம் செய்தவர் இவர் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த திட்டங்களை ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருடைய திட்டம் ரொம்ப பார்த்துக்கோங்க. படி அரிசி 1 ரூபாய் என்ற விலையில் திட்டம் அறிமுகம் செய்தவர் சிஎன் அண்ணாதுரை அவர்கள். எம்ஜி ராமச்சந்திரன் அண்ணா திமுக தொடங்கிய ஆண்டு 1972. எம்ஜிஆர் ராமச்சந்திரனும் எம்ஜிஆர் அவர்களும் அண்ணாவும் திமுகவை தொடங்கிய ஆண்டு 1972. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1857. இதெல்லாம் அண்ணா ஆட்சியின் முக்கிய சாதனைகள். மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் எத்தனையாவது பெரிய மாநிலமாக இருந்துச்சுன்னா 7வது மாநிலமாக இருக்குது. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா நீதி கட்சின்னு அழைக்கப்பட்டுச்சு. அது 1916. அப்புறம் பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிட்டவர் யாருன்னா நடேசனார். பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிட்டவர்
நடேசனார். நீதி கட்சி 1900. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா நீதி கட்சி 1916 1917. அப்புறம் கீழே இந்த பாக்ஸில் எம்சிஆர் இதுவும் முதலமைச்சர்களுடைய பெயர்களும் ஆண்டுகளும் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பிரித்து எழுதியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. எம்ஜிஆர் 1977 80 வரைக்கும். ஜானகி அவருடைய மனைவி 1988 இருந்திருக்காங்க. மு கருணாநிதி 1989 1991 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மா 1991 1996 வரைக்கும் இருந்திருக்காங்க. மு கருணாநிதி ஐயா அவர்கள் 1996 2001 வரைக்கும் மறுபடியும் அவர் சிஎம்மாக இருந்திருக்காரு. அப்புறமா இங்கே பாருங்கள், எம்ஜிஆர் 3 பிராக்கெட் போட்டு எழுதியிருக்கேன். 1980 84 85 87 வரைக்கும் இருந்திருக்காரு. நல்லா நோட் பண்ணிங்க. 11 வருடங்களாக எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்திருக்காரு. 11 வருடங்கள், இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் 21 வரைக்கும். அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் 1 வரைக்கும், 2001 2002 வரைக்கும். இவங்க ஜெயலலிதா அவர்கள் 10 வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்காங்க. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் திமுக 1914 தான் தோற்றம். தென்னிந்தியா விடுதலை கூட்டமைப்பு 1916. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு 1916. நீதி கட்சினா 1917 தான். தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு நீதி கட்சி ரெண்டுமே 1916 17. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 1965 2 வருடங்கள் போராட்டம் நடந்தது. ஓபி ராமசாமி சிஎம்மாக இருந்தது 1947. திமுக தொடங்கினது 1949. தோற்றம் 1914, தொடக்கம் 1949. முதல் பொது தேர்தல் 1952. ஃபஸ்ட்டு 1 ஸ்டார்ட் ஆகி 1951 ஸ்டார்ட் ஆகி 52 முடிவுற்றது. அப்புறம் அண்ணா அவர்கள் சிஎம்மாக இருந்தது 1967 வரைக்கும் இருந்திருக்காரு. மறைவு திரு அண்ணா அவர்கள் மறைவு 1969. அகில இந்திய அஇஅதிமுக கட்சி தொடக்கம் 1972. மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றினது 1974. வீவர்ஸ் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லெசன் முடிஞ்ச வரைக்கும் தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி முக்கிய திட்டங்களும் இந்த லெசன் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டின் பார்த்துருக்கோம். 11th புக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தவறு இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.